வணக்கம் மக்களே. லாஸ்ட் வீடியோவில் கிளாஸ் 6th தமிழில் இருக்கிற எல்லா செயல்களும் மற்றும் அதனுடைய ஆசிரியர் குறிப்புகளும் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிளாஸ் 7th தமிழில் இருக்கிற எல்லா செயல்களும் மற்றும் அந்த செயல்களோட ஆசிரியர் குறிப்புகளும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் செயல் என்னென்னா எங்கள் தமிழ். எங்கள் தமிழை எழுதினது யார்? நாமக்கல் கவிஞர். நாமக்கல் கவிஞர்னா யார்? வே. ராமலிங்கம். நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கம். இவர் காந்தியோட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டார். அதனால் இவரை காந்திய கவிஞர் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் எழுதிய வேறு நூல்கள் என்னென்னா சங்கொலி, மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை. என்னென்ன? சங்கொலி, மலைக்கல்லன், தமிழன் இதயம், என் கதை. அடுத்தது ஒன்றல்ல இரண்டல்ல. இந்த செய்யுளை எழுதினது யார்? பகுத்தறிவு கவிராயர். ஒன்றல்ல இரண்டல்ல இந்த செய்யுளை எழுதியவர் பகுத்தறிவு கவிராயர். பகுத்தறிவு கவிராயர்னா யார்? உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர்னா உடுமலை நாராயணகவி. இவர் தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்கிறார். தமிழ் திரைப்பட பாடலாசிரியராகவும் இருந்திருக்கிறார். அடுத்தது காடு. காடு அப்படிங்கிற செய்யுளை எழுதினது யார்? சுரதா. சுரதானா ஒன்றும் இல்லைங்க, சுப்புரத்தினதாசன். அதாவது ராஜகோபாலங்கிறவர் பாரதிதாசன் மீது பற்று கொண்டார். அதாவது பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது? சுப்புரத்தினம். ஸோ அதனால் பாரதிதாசன் மீது பற்று கொண்டதால் தன்னுடைய பெயரை சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். சுப்புரத்தினதாசன் அதோட ஷார்ட் ஃபார்ம் தாங்க, சுரதா. சுரதா சுப்புரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். இவருடைய சிறப்பு பெயர் என்னது? உவமை கவிஞர். இவருடைய சிறப்பு பெயர் உவமை கவிஞர். இவர் எழுதிய மற்ற நூல்கள் என்னென்ன? அமுதும் தேனும், தேன்மலை. அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு? அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம். அடுத்தது அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதை எழுதினது யாரு? ராஜமார்த்தாண்டன். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம். இதை எழுதினது யாரு? ராஜமார்த்தாண்டன். இவர் நடத்தின இதழ் அதுதான் கொல்லிப்பாவைங்க. இவர் நடத்தின இதழ் தான் கொல்லிப்பாவை. இவருடைய ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. எனது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் தமிழ் வளர்ச்சித்துறையின் பரிசு பெற்றது. அடுத்தது என்னன்னா, தமிழில் உள்ள சிறந்த கவிதைகளை தொகுத்து கொங்குதேர் வாழ்க்கை. எனது கொங்குதேர் வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பில் நூலாக்கியுள்ளார். கொல்லிப்பாவை கொங்கு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கொல்லிப்பாவைனா என்னது? இவர் நடத்தின இதழ். கொங்கு தேர் வாழ்க்கைனா என்னது? இவர் தொகுத்த கவிதை நூல். இவர் தொகுத்த கவிதை நூல். அடுத்தது விடுதலை திருநாள். விடுதலை திருநாள் அப்படிங்கிறது எழுதினது யாரு? மீரா. கவிஞர் மீரா. மீரானா என்னது? மீ ராஜேந்திரன். அங்கே சுரதான் பார்த்தோம்ல, சுரதானா என்னது? சுப்புரத்தினதாசன். அதே மாதிரி இங்கே மீரானா மீ ராஜேந்திரன். இவர் நடத்தின இதழ் என்னது? அன்னம் விடுதூது. இவர் நடத்தின இதழ் அன்னம் விடுதூது. மற்றும் மேலும் இவர் எழுதிய நூல்கள் என்னென்னா ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம். என்னென்ன? ஊசிகள், குக்கு, 3 6 வா இந்த பக்கம். முதலிய 4 நூல்களை இவர் எழுதியிருக்காரு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா, நாலடியார். நாலடியாரானது ஒரே ஒரு ஆசிரியரால் எழுதப்படலைங்க, பல சமண முனிவர்களால் எழுதப்பட்டது. இதை என்னென்னு சொல்கிறாங்க? 4 அடி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது? 4 அடி 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. இந்த நூல் 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. 6th கிளாஸில் பார்த்தோம் இல்லைங்க, ஆசார கோவைங்கிறது 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அதே மாதிரி நாலடியாருமே 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. அப்புறமேட்டு இந்த நூலை திருக்குறளுக்கு இணையாக வச்சு பார்க்குறாங்க. நமக்கு கூட ஒரு பழமொழி சம்திங் அந்த மாதிரி லைன் தெரியும் இல்லைங்க, 4ம் 2ம் சொல்லுக்குருதி, ஆளும் வேலும் பல்லுக்குருதி, 4ம் 2ம் சொல்லுக்குருதி. அந்த 4னா நாலடியாருங்க, 2ம்னா திருக்குறள். அடுத்தது தேயிலை தோட்டப்பாட்டு. அடுத்தது என்னது? தேயிலை தோட்டப்பாட்டு. இது அந்த காலத்தில் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் மக்கள் பஞ்சம் பிழைக்கிறதுக்காக வேற நாடுகளுக்கு சென்றாங்க. அதாவது கரும்பு தோட்டம், தேயிலை தோட்டம் சென்றாங்க. அப்போ அவங்க வாய்மொழியாக பாடின இந்த பாடல்கள் தான் தேயிலை தோட்டப்பாட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நூல்களை என்னென்னு சொல்கிறாங்கன்னா, வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள். அதாவது இந்த நூலை பலவாறாக அழைச்சிருக்காங்க. அதுதான் வெகுஜன இலக்கியம், முச்சந்தி இலக்கியம், குஜிலி நூல்கள், பெரிய எழுத்து புத்தகங்கள்னு இந்த நூலை அழைச்சிருக்காங்க.
இப்போ நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்க தேயிலை தோட்ட பாட்டு வந்து எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா பரிதாப மக்களின் பரிதாப சிந்து அப்படிங்கிற நூல்ல இருந்து கொடுத்துருக்காங்க. பரிதாப மக்களின் பரிதாப சிந்து அப்படிங்கிற நூல்ல இருந்து எடுக்கப்பட்ட தேயிலை தோட்ட பாட்டு தான் நமக்கு பாடப்புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னா பூத்தொடுத்தல். அடுத்தது பூத்தொடுத்தல். இதை எழுதியவர் யாரு? கவிஞர் உமா மகேஸ்வரி. பூத்தொடுத்தல் இதை எழுதியவர் கவிஞர் உமா மகேஸ்வரி. இவர் எழுதிய வேற கவிதை நூல்கள் என்னென்னா நட்சத்திரங்களின் நடுவே வெறும்பொழுது கற்பாவை. என்னென்ன? நட்சத்திரங்கள் நடுவே வெறும்பொழுது கற்பாவை உள்ளிட்ட கவிதை நூல்களையும் இவர் எழுதியுள்ளார். அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா பழமொழி 400. இதுவுமே 14 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று தான். இது வந்து மொத்தம் எத்தனை பாடல்களை கொண்டுள்ளது? 400 பாடல்களை கொண்டுள்ளது. ஒவ்வொரு பாடலோட இறுதியிலுமே ஒரு பழமொழி இருக்கிறனால இதை வந்து பழமொழி 400 அப்படின்னு சொல்கிறாங்க. பழமொழி 400ஓட ஆசிரியர் யார்? மூன்றுரை அரையனார். பழமொழி 400ஓட ஆசிரியர் மூன்றுரை அரையனார். இவர் வந்து 4ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஓகே. அடுத்து கடவுள் வாழ்த்து, அதாவது இந்த நூலோட கடவுள் வாழ்த்து இருக்கும் இல்லைங்க, அதை பார்த்து இவர் வந்து சமண சமயத்தை சார்ந்தவர் நம்மளால் கண்டறிய முடியுது. அடுத்தது என்னென்னா 4000 திவ்ய பிரபந்தம். என்னது? 4000 திவ்ய பிரபந்தம். நம்ம பாட புத்தகத்தில் 2 திருவந்தாதி கொடுத்துருக்காங்க. முதல் திருவந்தாதி எழுதியவர் பொய்கை ஆழ்வார். முதல் திருவந்தாதி எழுதியவர் யார்? பொய்கை ஆழ்வார். 2ஆம் திருவந்தாதி எழுதியவர் பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். இந்த பொய்கை ஆழ்வார் வந்து யாருன்னா காஞ்சிபுரத்திற்கு அருகில் உள்ள திருவேக்கா என்னும் ஊரை சார்ந்தவர். அதாவது திருவேக்கா இது வந்து எங்கே இருக்குன்னா அந்த காஞ்சிபுரம். திருவேக்கா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருவேக்கா என்னும் ஊர் காஞ்சிபுரம், அங்கே சேர்ந்தவர். அடுத்தது பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார் வந்து மாமல்லபுரத்தை சேர்ந்தவர். பூதத்தாழ்வார் மாமல்லபுரத்தை சார்ந்தவர். அடுத்தது அறநெறிச்சாரம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்? அறநெறிச்சாரம். அறநெறிச்சாரத்தை எழுதியவர் யார்? முனைப்பாடியார். அறநெறிச்சாரத்தை எழுதியவர் முனைப்பாடியார். இவருடைய பெயர்ல இருந்து இவருடைய ஊர் வரும். இவர் வந்து எந்த ஊரை சார்ந்தவர்னா திருமுனைப்பாடி அப்படிங்கிற ஊரை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு சமண புலவர். 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். ஸோ இப்போ அறநெறிச்சாரம் இதை எழுதியவர் முனைப்பாடியார். இவர் எந்த ஊரை சார்ந்தவர்? திருமுனைப்பாடி என்னும் ஊரை சார்ந்தவர். இவர் வந்து என்ன புலவர்? சமண புலவர் மற்றும் 13ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். அடுத்தது என்னன்னா இயேசுகாவியம். இயேசுகாவியத்தை எழுதியவர் யார்? கவிஞர் கண்ணதாசன். நமக்கு கவிஞர் கண்ணதாசனை பற்றி நல்லாவே தெரியுங்க. ஸோ இந்த இயேசுகாவியத்தை எழுதினது யாருன்னா கவிஞர் கண்ணதாசன். இவருடைய சிறப்பு பெயர் வந்து என்னென்னா கவியரசு. கவிஞர் கண்ணதாசன் சிறப்பு பெயர் கவியரசு. அதாவது இந்த இயேசுகாவியம் வந்து என்னென்னா இயேசுவோட வாழ்க்கை வரலாற்றையும் அவருடைய அறிவுரைகளை பற்றியும் கூறுகிறது. அந்த நூலில் இருக்கிற மலைப்பொழிவு அப்படிங்கிற பகுதியிலேருந்து நமக்கு வந்து சில காட்சிகளை சில பாடல்களை நமக்கு பாடப்பகுதியாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது என்னன்னா தன்னை அறிதல். அடுத்தது என்னது? தன்னை அறிதல். இதை எழுதியவர் யார்? சேபிருந்தா. இவர் வந்து ஒரு பெண் கவிஞர். சேபிருந்தா. மலை பற்றிய பகிதர்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை போன்றவை இவர் எழுதிய கவிதை நூல்கள். என்னென்ன? மலை பற்றிய பகிர்தல்கள், வீடு முழுக்க வானம், மகளுக்கு சொன்ன கதை. ஓகே. இப்போ நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது வந்து என்னென்னா மகளுக்கு சொன்ன கதை அப்படிங்கிற நூல்லேருந்து ஒரு பகுதியை பாடமாக கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. 8th செயல்களை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.